Hi friends, welcome to Y2K Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீபாவளி ஸ்பெஷல் குலாப் ஜாமுன் ரெசிபி. தீபாவளினால எல்லார் வீட்லயும் கண்டிப்பா குலாப் ஜாமுன் செய்வோம். அதுவும் இன்னைக்கு நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த குலாப் ஜாமுனை செய்ய போறோம். கடைகளில் ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துன குலாப் ஜாமுன் மிக்சரை வாங்கி குலாப் ஜாமுன் செய்கிறத விட இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. பால் கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த குலாப் ஜாமுன் செய்கிறனால இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். வெடிப்பு எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜூஸியான குலாப் ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஜூஸியான ஜாமுன் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குலாப் ஜாமுனுக்கு தேவையான சுகர் சிரப்பை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை, கூடவே 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அதே கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுகர் சிரப்பை ரெடி பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் நம்ம கையெடுக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நம்ம செய்கிற இந்த சுகர் சிரப்பு ரொம்ப பாகுபதம் வரணுன்ற அவசியம் இல்லை. சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சி நல்லா பிசு பிசுன்ற கண்டிஷனில் வந்தாலே போதும். அதாவது நம்ம ஆட் பண்ண சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் போல் கொதிக்க வச்சாலே போதும். சர்க்கரை கொதி வர நேரத்தில் அது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற சுகர் சிரப்பை திரும்பவும் கெட்டியாகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நிமிஷம் போல் கொதி வந்ததுக்கப்புறம் அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அடுத்தது குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான மிக்சரை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வறுத்துக்கலாம். கோதுமை மாவோட வாசனை நல்லா வர வரைக்கும் அதை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது கண்டிப்பாக அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா மாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். ஒரு நிமிஷம் போல் கோதுமை மாவை வறுத்ததுக்கப்புறம் அது கூட 1 கப் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது சர்க்கரை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பால். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பால் பவுடர், கோதுமை மாவு இது 3யுமே ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டி சேராத மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கண்டினியூஸாக நம்ம குக் பண்ணிட்டு இருந்தோன்னா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் இல்லைனா ஆயில் இதில் எது வேணாலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 5 நிமிஷம் போல் நம்ம கையெடுக்காமல் கண்டினியூஸாக குக் பண்ணிட்டு இருந்தோன்னா பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு தேவையான குலாப் ஜாமுன் மாவு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு அப்படியே ஆற வச்சிடலாம். 5 நிமிஷம் போல் இந்த மிக்சர் அப்படியே ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ரெஷர் கொடுத்து பிணைஞ்சோன்னா நம்ம செய்கிற குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரும். பூரிக்கு நம்ம மாவு பிசையும் போது எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நல்லா டைட்டாக பிசையுமோ அந்தளவுக்கு இதையும் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அடுத்தது குலாப் ஜாமுனாக நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் குலாப் ஜாமுனை பால் ஷேப்பில் பண்ணாமல் குட்டியான சிலிண்டர் ஷேப்பில் செய்ய போகிறேன். குலாப் ஜாமுனை எப்போவுமே நம்ம ஷேப் பண்ணும்போது கையில் அதிக அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்காம மேலாப்பில் அதை நம்ம ஷேப் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி மேலால் உருட்டி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா குலாப் ஜாமுனோட நடுப்பகுதி வேகாமல் போயிடும். அதனால் மேலால் உருட்டி எடுத்துக்கோங்க போதும். அடுத்தது குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணும்போது குலாப் ஜாமுனோட மேல் பாகம் மட்டும் வெந்திருக்கும், உள்பாகம் வேகாமல் இருக்கும். அதனால் நம்ம ஃப்ரை பண்ணும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். குலாப் ஜாமுனோட எல்லா பாகமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயில் குலாப் ஜாமுனை ஃப்ரை பண்ணும்போது நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. 3-4 நிமிஷம் போல் ஃப்ரை பண்ணனாலே போதும். குலாப் ஜாமுன் நல்லாவே ஃப்ரை ஆகிடும். பாருங்கள், குலாப் ஜாமுனோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை நம்ம எடுத்துடலாம். குலாப் ஜாமுன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி இதை எடுத்து டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிடலாம். சுகர் சிரப்பில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்பை லைட்டாக வெதுன்னு இருக்குதான்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வச்சுருக்க மாவை எண்ணெயில் பொரிச்சிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் சுகர் சிரப்பில் ஆட் பண்ணதுக்கப்புறம் 15-20 நிமிஷம் போல் இதை அப்படியே ஊற வச்சிடலாம். சுகர் சிரப்பு வெதுன்னு இருக்கும்போது நம்ம குலாப் ஜாமுனை ஆட் பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணுற குலாப் ஜாமுனில் வெடிப்பு வராது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் ஊறிடும். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன் சூப்பராகவே ஊறிடுச்சு. ரொம்பவும் சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான கோதுமை மாவு குலாப் ஜாமுன் ரெடி.
கோதுமை மாவை யூஸ் பண்ணி இந்த ஜாமுன் செய்கிறனால எவ்வளோ சாப்பிட்டாலும் உடம்புக்கு எந்த பாதிப்புமே இல்லை. அவ்வளோதாங்க, 15 நிமிஷத்தில் ரொம்பவும் சாஃப்டான குலாப் ஜாமுனை நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த ஜாமுனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.